இன்றைக்கி மண்டே மார்னிங் பரபரப்பாக லஞ்ச் பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுக்கு தனியாக, குழந்தைக்கு தனியாக. குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறான். யூகேஜிக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படின்றதுனால ஸ்பெஷல் லஞ்ச் தான் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்லேட், வாழைக்காய் பொரியல் அண்ட் வந்து முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் வந்து ஒயிட் ரைஸ் அவருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணியாச்சு. குழந்தைக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் வந்து வாழைக்காய் பஜ்ஜி வச்சுருக்கேன். ஸோ ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் இன்றைக்கி லஞ்சுன்றதுனால பஜ்ஜி வச்சுட்டேன் நான். லஞ்ச் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச லஞ்ச் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டே லஞ்சுன்றதுனால தேங்காய் பால் சாதம், முந்திரியும் காஞ்சி திராட்சையும் நெய்யில் வறுத்து போட்டு கலந்தாச்சு. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து பீட்ரூட் அல்வா, வெல்லம் காய்ச்சி பாகெடுத்து முந்திரி பருப்பு காஞ்சி திராட்சைலாம் போட்டு பால்கோவாலாம் போட்டு பீட்ரூட் அல்வா செஞ்சுருக்கேன். அண்ட் வந்து வீட்டில் போட்ட தயிரில் குட்டி குட்டியாக மேங்கோ பீசஸ் கட் பண்ணி ஃப்ரூட் சாலட் மாதிரி வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து அவரோட லஞ்சுக்கு வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஸ்நாக்ஸ் பஜ்ஜி கொடுத்துருக்கேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு ஒரு ஆம்லெட் போட்டேன். ஒரு 1/4 ஆம்லெட் மட்டும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சாப்பிட்டுட்டு வராங்கன்னு பார்ப்போம்.